Welcome to Live in CF Insta channel. இன்னைக்கு May 21 and 22 ஒரு current affairs தான் பார்க்க போகிறோம். Before getting into that, do subscribe our channel in all format. 32 episodes of banking awareness video courses available with free ebook and MCQs. Our app is available in Play Store. 1 year subscription ku make use of the link in the description and in the pinned comment. லக்னோவை சேர்ந்த HCBL கோஆப்ரேட்டிவ் பேங்க் அந்த பேங்க்கோட லைசன்ஸை வந்து RBI கேன்சல் பண்ணியிருக்காங்க. ஏன்னு கேட்டிருக்காங்க. பிகாஸ் ஆஃப் இன்சஃபிஷியன்ட் கேபிட்டல் அண்ட் லேக் ஆஃப் ஏர்னிங் ப்ராஸ்பெக்ட்ஸ் அப்படின்றதுனால லைசன்ஸ் கேன்சல் ஆகிருக்குன்னு RBI சொல்லியிருக்காங்க. ஏ பேங்க் ஜாரா குச் கஸ் ஹே அப்படின்றது அவங்களோட டேக்லைன். இது வந்து ஒரு கோஆப்ரேட்டிவ் பேங்க் லக்னோவில் இருக்குது. ஸோ யூபியோட ரெஜிஸ்ட்ரார் கிட்ட தான் வந்து இந்த பேங்க்கை லிக்விடேட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு த கமிஷனர் அண்ட் ரெஜிஸ்ட்ரார் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் ஆஃப் உத்தரப்பிரதேஷ் கிட்ட லிக்விடேஷன் ப்ராசஸ் அண்ட் வைடிங் அப் ப்ராசஸ் ஃபார் திஸ் பேங்க்கை ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு RBI வந்து சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஃபர்தராக இந்த கோஆப்ரேட்டிவ் பேங்க் ஆப்ரேஷனில் இருந்துச்சு அப்படின்னா டெபாசிட்டர்ஸ்க்கு கஷ்டம். பிகாஸ் அவங்களோட பப்ளிக் ட்ரஸ்ட் வந்து ஆல்ரெடி போயிடுச்சு. இன்னும் ஃப்யூச்சரில் ஏர்ன் பண்ணுறதுக்கான ப்ராஸ்பெக்ட் அவங்களுக்கு இல்லை. இப்போ இருக்கிற அமௌண்ட்டை ஏதாவது பண்ணி சேஃபர் சைடாக டெபாசிட்டர்ஸை வைக்கிறதுக்கு இதை தவிர்த்து வேறு வழி இல்லை அப்படின்றதுனால இதை எடுத்திருக்காங்க. ஸோ அப்படி என்ன இந்த பேங்க் கிட்ட ப்ராப்ளம் அப்படின்னா பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட் 1949 சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அக்கார்டிங் டு RBI இருக்குது. ஸோ அது எதையுமே இவங்க ஒழுங்காக ப்ராக்ரெஸ் பண்ணலை ஆர் ஒழுங்காக மதிக்கலை ஆர் சர்டன் கேபிட்டல் அடிக்குவேட் கேபிட்டல் நம்ம பஃபருக்கு வச்சுருக்கணும் இல்லையா. ஸோ அதெல்லாம் வந்து சரியாக இல்லை. ஸோ டோட்டலி ஒழுங்காக மேனேஜ் பண்ணலை அவங்க ஃபினான்சஸ் அப்படின்றதுனால பேங்கிங் லைசன்ஸ் கேன்சல் பண்ணுறதை தவிர வேறு வழி இல்லைன்னு RBI இந்த பொசிஷன் எடுத்திருக்காங்க. ஸோ அக்கார்டிங் டு த ரிப்போர்ட் சப்மிட்டட் பை திஸ் கோஆப்ரேட்டிவ் பேங்க் இந்த பேங்க்கில் உள்ள 98.69% ஆஃப் த டெபாசிட்டர்ஸ்க்கு DICGCயில் இன்சூரன்ஸ் பண்ணியிருக்காங்க. வாட் இஸ் DICGC? டெபாசிட் இன்சூரன்ஸ் அண்ட் கிரெடிட் கேரண்டி கார்பரேஷன் விச் இஸ் அ ஹோலி ஓன் சப்சிடரி ஆஃப் RBI. ஸோ 5 லட்சம் வரையும் நம்ம அந்த கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸில் வச்சுருந்தோம் அப்படின்னா அது வந்து கண்டிப்பாக இன்சூரன்ஸ் ஆகிருக்கும். ஸோ 5 lakhக்கு மேலே இருந்துச்சுன்னா 5 lakh மினிமம் அமௌண்ட் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அந்த 5 lakh வந்து 98.69% ஆஃப் த டெபாசிட்டர்ஸ்க்கு கிடைச்சிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இதில் வந்து ஆல்ரெடி 21.24 crore வந்து DICGC ஆல்ரெடி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஃபார் த டெபாசிட்டர்ஸ் அப்படின்னு ஒரு டாக்ஸும் இருக்குது. ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ். ஸோ யூபியோட கமிஷனர் அண்ட் ரெஜிஸ்ட்ரார் தான் வந்து லிக்விடேஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நேம் ஆஃப் த பேங்க் இஸ் இம்பார்ட்டண்ட். HCBL கோஆப்ரேட்டிவ் பேங்க் லக்னோ. ஸோ சூடான் இது நீங்கள் பார்த்தீங்கனாலே இது வந்து அதிகப்படியான சிவில் வார் இருக்கிற ஒரு கண்ட்ரின்னு சொல்லலாம். ஸோ ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னாடி வந்து ஈஜிப்ட் அண்ட் சவுதி அரேபியா கூட இருந்து அதுக்கப்புறம் சூடான் அப்படின்ற ஒரு கண்ட்ரியாக பிரிஞ்சு அதுலேயுமே நார்தன் சூடான் சதர்ன் சூடானுக்கு நடுவில் நார்தன் சூடானில் வந்து எப்படின்னா முஸ்லிம்ஸ் அண்ட் வெல்தியர் பீப்புளெலாம் இருந்தாங்க. சதர்ன் சூடானில் வந்து கிறிஸ்டியன்ஸ் அண்ட் தேவர் புவர். ஸோ அதனால ரெண்டாக பிரிஞ்சுது சதர்ன் சூடான் அப்படின்னு 2011. அதுக்கப்புறமும் தேர் வேர் வார்ஸ். இப்போ ரீசெண்டாக என்ன ஆச்சு அப்படின்னா 2023 ஏப்ரலில் அகேன் மிலிட்ரி கூ வந்து நடந்துச்சு. ஸோ மிலிட்ரி கூனா என்னென்னா பிரசிடெண்ட் பிரைம் மினிஸ்டர் அதெல்லாம் இருப்பாங்க. ஆனால் மிலிட்ரி ஆர்ம்டு ஃபோர்ஸஸ்க்குன்னு சூடானீஸ் ஆர்ம்டு ஃபோர்ஸோட ஹெட் ஒருத்தவங்க இருப்பாங்க இல்லையா. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அண்டர் த கமாண்ட் ஆஃப் இந்த முகமது ஹம்தன் தகலோ அப்துல் ஃபத்தே புரா அப்படின்ற ஜென்ரல் ஹூ இஸ் த ஹெட் ஆஃப் சூடானீஸ் ஆர்ம்டு ஃபோர்ஸ் கேப்சர் பண்ணுறாரு. ஒரு ஏரியா ஆஃப் சூடானையும் கேப்சர் பண்ணிவிட்டு தேர் வேர் நோ ஸ்டேபிள் கவர்மெண்ட் தேர். ஸோ இது ஏப்ரல் 2023 நடந்திருந்தாலும் மே 2023 வந்து ஒரு சீஸ்ஃபயர் அக்ரிமெண்ட்லாம் பண்ணுறாங்க. ஆனாலும் 2 பார்ட்டியுமே வயலேட் பண்ணுறாங்க. ஸோ இதில் RSF அப்படின்னு சொல்லிட்டு ரேபிட் சப்போர்ட் ஃபோர்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது அண்ட் சூடானீஸோட ஆர்ம்டு ஃபோர்ஸ் அப்படின்னு 2 பேருக்கும் நடுவில் தான் இப்போ ஃபைட். இப்போ இவங்க 2 பேர் மேலேயும் 2024 வந்து US சாங்ஷன்ஸும் போடுறாங்க. ஆனாலும் தே வேர் இன் கண்ட்ரோலபிள். ஸோ ரொம்ப எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே இருக்குது. நிறைய ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன்லாம் நடக்குது. பட் இப்போ இதுக்கெல்லாம் ஃபுல் ஸ்டாப் கொண்டு வர மாதிரி இப்போது ஒரு சூடானோட ப்ரைம் மினிஸ்டராக ஒருத்தரை வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஹூ இஸ் கமில் அல் தைப் இத்ரீஸ் அப்படின்ற ஒருத்தவரை தான் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஹீ இஸ் த ஃபர்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர் ஆஃப்டர் 2023 சிவில் வார். ஸோ சூடானோட கார்டம் அண்ட் கான்ஃப்ளிக்ட் அஃபெக்டட் ரீஜியன்ஸ் எல்லாத்தையும் வந்து இப்போ கேப்சர் பண்ணிட்டாங்க. ஸோ பிரைம் மினிஸ்டராக அப்பாயிண்ட் பண்ணிட்டதுனால இந்த ப்ராப்ளம் எல்லாம் சால்வ் ஆகும்னு நம்புகிறாங்க. ஸோ ரேபிட் சப்போர்ட் ஃபோர்ஸ் இஸ் அ பேராமிலிட்ரி குரூப்
சூதானோட மிலிட்ரியில் அலைடாக இருக்கிறவங்க அண்ட் தேர் இஸ் சூதானீஸோட ஆர்ம்டு ஃபோர்ஸ் இவங்க 2 பேரும். இதுக்கு நடுவில் வந்து நிறைய டிக்ளரேஷன்லாம் சைன் பண்ணாங்க. அந்த மாதிரி டிக்ளரேஷன்லாம் வந்து அப்பப்போ ஜெடா டிக்ளரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு May 2024 அது சீஸ்ஃபயருக்காக சைன் பண்ணாங்க இல்லையா, அதுக்கு பேர்லாம் வந்து ஜெட்டா டிக்ளரேஷன் அப்படின்னு இருக்குது. நைரோபி சார்ட்டர் வந்து என்னென்னா இதில் இவங்க இருக்காங்க இல்லையா ரேபிட் சப்போர்ட் ஃபோர்ஸ். ஸோ அவங்க வந்து February 2025 அப்போது செக்குலர் டெமோக்ராட்டிக் அண்ட் டீசென்ட்ரலைஸ்டு சூடான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிக்ளரேஷன் சைன் பண்ணுறாங்க. அண்ட் அதுக்கப்புறம் தான் இப்போது இந்த கமில் அல் தைப் இத்ரீஸை வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். ஹீ இஸ் அ லீகல் ஸ்காலர் அண்ட் டிப்ளமேட், ஃபார்மர் யூஎனோட லீகல் அட்வைசராக கூட இருந்திருக்காரு. நியூட்ரல் நான் பார்ட்டிஷன் ஃபிகராக பார்க்கப்படுறதுனால இவரோட அப்பாயின்மெண்ட்டை 2 பார்ட்டியுமே வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ நிறைய 13 மில்லியனுக்கு மேலே ஹியூமன் டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் நடந்திருக்கு. 4 மில்லியன் பீப்புளுக்கு மேலே ரெஃப்யூஜிஸாக ஈஜிப்டு ஆஸ் வெல் அஸ் சவுதி அரேபியாவுக்குள்ளே இருக்காங்கன்ற மாதிரியான டாக்ஸ் இருக்குது. 25 மில்லியனுக்கு மேலே ஃபுட் இன்செக்யூரிட்டி அந்த கண்ட்ரியில் இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் வந்து சால்வ் பண்ணுவாங்கன்னு நம்பலாம். ஸோ RSF தான் வந்து இந்த நைரோபி சார்ட்டர் 2025 February சைன் பண்ணி இந்த ப்ரைம் மினிஸ்டர் அப்பாயின்மெண்ட்லாம் இப்போ நடந்திருக்கு ஆஃப்டர் சிவில் வார்ன்றதுனால அந்த சார்ட்டர் இஸ் இம்பார்ட்டண்ட். ஸோ இதுக்கு முன்னாடி இருக்க அந்த ஜெட்டா டிக்ளரேஷன் இஸ் நாட் ஸோ இம்பார்ட்டண்ட் பிகாஸ் ஏன்னா அதை வயலேட் பண்ணிட்டாங்க. 2023 ஏப்ரலில் ப்ராப்ளம் ஆச்சு. மேலே சைன் பண்ண டிக்ளரேஷன் அதை வயலேட் பண்ணி தான் 1 whole year போயிடுச்சு. ஸோ இப்போது அப்பாயிண்ட் பண்ணியிருக்கிறதுனால திஸ் பிகம்ஸ் அன் இம்பார்ட்டண்ட் அப்பாயின்மெண்ட், மேக் யூஸ் ஆஃப் இட். அண்ட் இதை அப்பாயிண்ட் பண்ணது வந்து அப்தெல் ஃபதேக் புர்ரா. ஸோ இவர் தான் வந்து ஜென்ரல் அப்தெல் ஃபதேக் புர்ரான்றது வந்து ஹீ வாஸ் த ஒன் ஹூ ஸ்டார்டட் த கிளாஷ். சூதானீஸ் ஆர்மி ஃபோர்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதனுடைய ஜென்ரலே இவர் தான். ஸோ இவங்க சூதானீஸ் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ்க்கும் ரேபிட் சப்போர்ட் ஃபோர்ஸுக்கும் நடந்த ப்ராப்ளம் தான் இது. ஸோ இதில் SAFோட லீடர் தான் இவர் ஜென்ரல் அப்தெல் ஃபதேக் புர்ரா. ஸோ அவர் தான் இவரையுமே அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இவர் நியூட்ரல் பர்சன்னால 2 பேரும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க, அவ்வளோதான். ஐசக் குரூட் N1 அப்படின்ற ஒரு பிளாட்ஃபார்மை வந்து ஒரு கம்பெனி லான்ச் பண்ணாங்க. அது வந்து ஒரு ஓப்பன் சோர்ஸாக லான்ச் பண்ணிவிட்டு எதுக்காக ஓப்பன் சோர்ஸாகவும் லான்ச் பண்ணாங்க அப்படின்னா டு ஃபாஸ்ட் ட்ராக் த அட்வான்ஸ்மெண்ட் இன் ரோபோட்டிக் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரியல் வேர்ல்டு டிப்ளாய்மெண்ட்டையுமே வந்து ஃபாஸ்ட் ட்ராக் பண்ணணுன்றதுக்காக ஓப்பன் சோர்ஸாக அனௌன்ஸ் பண்ணாங்க இந்த கம்பெனி. ஸோ அந்த கம்பெனி பேர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஹியூமனாய்ட் ரோபோட்ஸ்க்காக டெவலப் பண்ண ஒரு பிளாட்ஃபார்ம். ஸோ NVIDIA தான் இதை வந்து பண்ணாங்க. ஸோ டாப் 10 ரோபோட்டிக்ஸ் கம்பெனிஸ் லீடிங் த குளோபல் AI ரெனோவேஷன் ரிலீஸ் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் தான் வந்து இந்த குரூட்டை வந்து லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இஃப் யூ சி டாப் 10 ரோபோட்டிக் கம்பெனிஸ் லெட் பை த AI ரெவல்யூஷன் பார்க்கும்போது குளோபலாக USA, ஜப்பான், UK, ஜெர்மனி, ஸ்விட்சர்லாந்து, டென்மார்க் அவங்க எல்லாருமே பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் தேர் ஆர் ஆல்சோ கீ ஃபிகர்ஸ். ஸோ இதில் தான் இந்த பாஸ்டன் டைனமிக்ஸ் அது வந்து ஃபர்ஸ்ட் இருக்குது. ராபர்ட் பிளேட்டர் தான் அதோட CEO. ஸோ விச் இஸ் ஹெட் குவார்ட்டர்ட் இன் வால்தம், மாஸ்டெஸ்ட், USA. தென் ஃபேனோவ் கார்ப்பரேஷன் அப்படின்றது தான் செகண்ட் இருக்குது, பட் இங்கே கொடுக்கலன்னு நினைக்கிறேன். ஃபேனோவ் கார்ப்பரேஷன் அப்படின்றது செகண்ட். ABB ரோபோட்டிக்ஸ் அப்படின்றது தேர்ட். இன்ட்யூட்டிவ் சர்ஜிக்கல் அப்படின்றது ஃபிஃப்த் பொசிஷனில் தான் NVIDIA இருக்குது. ஜென்சங் ஹாங் இருக்கார். அண்ட் அவங்க 5th பொசிஷனில் இருக்கிறதுக்கான ரீசன் வந்து இப்போது நம்ம பார்த்த அந்த குரூட் அப்படின்ற ஒரு AI தான். ஸோ அந்த லிஸ்ட்டு வந்து இங்கே கொடுத்துருக்காங்க டாப் 5 அப்படின்னு சொல்லிட்டு, வேறு ஒன்றும் இல்லை. இதில் ஆலிவ் ரிடில் டர்ட்டில்ஸ், அந்த டர்ட்டில்ஸை கன்சர்வ் பண்ணணுன்றதுக்காக இந்தியன் கோஸ்ட் கார்டு வந்து ஒரு ப்ரொடெக்டட் ஆப்ரேஷன் மாதிரி ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ 2025ஓட நெஸ்டிங் சீசன் ஸ்டார்ட் பண்ணும்போது கிட்டத்தட்ட 6.98 lakh ஆலிவ் ரிடில் டர்ட்டில்ஸை கன்சர்வ் பண்ணணும், ப்ரொடெக்ட் பண்ணணுன்றதுக்காக ஒரு ஆப்ரேஷனே கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஆப்ரேஷன் பேர் என்ன அப்படின்னா ஆப்ரேஷன் ஒலிவியா. ஸோ இந்த ஆப்ரேஷனை வந்து நம்ம ருக்ஷில் குலியா ரிவர் மவுத் அண்ட் கரிஹாமதா பிரீச் ஆஃப் ஒடிசா இங்கே தான் நடந்திருக்கு. பிகாஸ் அங்கே தான் இந்த டர்ட்டிலோட நெஸ்டிங் பீரியட் ஸ்டார்ட் பண்ணும்போது நிறைய கன்சர்வேஷன் ப்ராசஸ் தேவைப்படும் அப்படின்றதுனால ஒரு ஆப்ரேஷனாக ரன் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஆப்ரேஷன் வந்து நவம்பர்லேருந்து மே மாதம் வரையும் ரன் ஆகும் அப்படின்ற ஒரு ஃபோக்கஸோடு தான் பண்ணாங்க. எஸ்பெஷலி இந்த கஹீர்மாதா பீச் இன் ஒடிசா.
பிகாஸ் நிறைய தேவைப்படுது, ஹியூமன் ஃபோர்ஸ் வந்து தேவைப்படுது. லைக் பேட்ரோலிங் பண்ணணும், சர்வேலன்ஸ் பண்ணணும், அண்ட் லோக்கல் கம்யூனிட்டிஸோட கொலாபரேட் பண்ணிவிட்டு அந்த டர்ட்டில்ஸ்க்கு சேஃப் நெஸ்டிங் கிரவுண்ட்ஸை வந்து கொடுக்கணுன்றதுக்காக இந்த நவம்பர் டு மே வந்து இந்த பேட்ரோலிங் ப்ராசஸ் இது எல்லாத்துலேயுமே வந்து இந்தியன் கோஸ்ட் கார்ட்ஸ் வந்து இன்வால்வ் ஆனாங்க. ப்ரைமரியாக கரிஹாமாதா பீச் அண்ட் அதர் கோஸ்டல் ஏரியாஸ் இன் ஒடிசா எல்லாத்துலேயுமே வந்து இந்த ஆலிவ் ரிடில் டர்ட்டில்ஸ் நெஸ்ட்டை வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும். ரவுண்ட் த கிளாக் பேட்ரோல்ஸ் போகணும், ஏரியல் சர்வேலன்ஸ் பண்ணணும் டு ப்ரிவெண்ட் த இல்லீகல் ஃபிஷ்ஷிங். பிகாஸ் அந்த இடத்துல வந்து அந்த ஃபிஷ்ஷிங் பண்ணாங்க அப்படின்னா அந்த ஹேபிட்டட்ஸை வந்து டிஸ்டர்ப் பண்ணப்படும் அப்படின்றதுனால அந்த நெஸ்டிங் சீசன் வரையும் இல்லீகல் ஃபிஷ்ஷிங் பண்ணக்கூடாது. அண்ட் டர்ட்டில் எக்ஸைடர் டிவைசஸ்லாம் யூஸ் பண்ணிவிட்டு நிறைய ஃபிஷ்ஷிங் நெஸ்ட்ஸ் எல்லாத்தையும் அங்கே ஆக்சிடெண்ட்டாக எதுவும் அந்த டர்ட்டில்ஸ் கேப்சர் ஆகாமல் பார்த்துக்கிறதுக்கு அட்வான்ஸ்டு எக்யூப்மெண்ட்ஸும் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்தியன் கோஸ்ட் கார்டு அலாங் வித் என்ஜிஓஸ், அங்கே லோக்கல் என்ஜிஓஸோடு சேர்ந்து வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இதன் மூலயமா 6.98 lakh ஆலிவ் ரிடில் டர்ட்டில்ஸை வந்து இந்த 2025 நெஸ்டிங் சீசன் அப்போது அவங்க சேஃப்கார்ட் பண்ணியிருக்கதா வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. சின்ஸ் த மே மாதத்தோடு முடிகிறதுனால இப்போ நம்மளுக்கு அந்த நியூஸ் வந்து தெரிஞ்சிருக்கு. ஏன் இந்த ஆலிவ் ரிடில் டர்ட்டில்ஸ்க்கு ஆப்ரேஷன் லான்ச் பண்ணுற அளவுக்கு இம்பார்ட்டண்ட்டான்னு கேட்டால், எஸ், ஆப்ரேஷன் ஒலிவியா இஸ் அன் ஆனுவல் இந்தியன் கோஸ்ட் கார்டோட ஆப்ரேஷன். 1980s ஸ்டார்ட் பண்ணி ஆலிவ் ரிடில் டர்ட்டில்ஸை ப்ரொடெக்ட் பண்ணணும் டியூரிங் த நெஸ்டிங் சீசன்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணுது. மெயின்லி ஒடிசாவோட கோஸ்ட் லைன்ஸில் தான் இந்த ஆலிவ் ரிடில் டர்ட்டில்ஸ் இருக்கும். தீஸ் ஆர் வல்னரபிள் மெரைன் ஸ்பீஷிஸ் பிகாஸ் இந்த மாஸ் நெஸ்டிங் தான் அவங்க பண்ணுவாங்க. ஸோ இந்தியாவோட ஈஸ்டர்ன் கோஸ்ட்டில் தான் தே யூஸ் டு டூ தேட். ஸோ CITES அண்ட் கன்சர்வேஷன் ஆன் மைக்ரேட்டரி ஸ்பீஷஸில் இந்த ஆலிவ் ரிடில் டர்ட்டில்ஸ் வந்து ப்ரொடெக்டட்னு லிஸ்ட் பண்ணப்பட்டிருக்கிறதுனால நம்ம கவர்மெண்ட் ஹேஸ் டு டேக் சம் ஸ்டெப்ஸ். ஸோ அதுதான் 1980s பண்ணிகிட்ருக்காங்க. டர்ட்டில் எக்ஸ்க்ளூடட் டிவைசஸ்லாம் யூஸ் பண்ணிவிட்டு தேர் ஆர் ஸ்பெஷலைஸ்ட் டிவைஸ் ஃபிட்டட் வித் ஃபிஷிங் நெட்ஸ். ஸோ டர்ட்டில்ஸ் வந்து கண்டிப்பாக அந்த நெட்டில் வந்து எஸ்கேப் ஆகிடலாம். ஸோ அந்தளவுக்கு இருக்கிற நெட்ஸை தான் யூஸ் பண்ணணும் அந்த இடங்களில், லைக் த ஒடிசா இடங்களில் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ திஸ் அலைன்ஸ் வித் ஆர் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல் நம்பர் 14, லைஃப் பிலோ வாட்டர். அது ஃபுல்லாத்தையும் வந்து அவங்களுக்கும் கன்சர்வ் பண்ணணும், மெரைன் ரிசோர்ஸஸை வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல் இருக்குது, விச் இஸ் நம்பர் 14. ஸோ அதனுடைய அலைன் ஆகுது. தீஸ் ஆர் த திங்ஸ் தே டிட். ஸோ சைனாவும் கம்போடியாவும் வந்து ஜாயின்ட் மிலிட்ரி எக்ஸசைஸ் ஒன்று பண்ணாங்க. ஸோ எக்ஸசைஸ் வந்து இந்த டைம் தான் ஃபர்ஸ்ட் டைம் சைனீஸ் ஏர்ஃபோர்ஸ் ஹெலிகாப்டர் அண்ட் ரேடார் ட்ரூப்ஸும் வந்து இதில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. அதனால இட் பிகம்ஸ் இம்பார்ட்டண்ட். ஏன்னா இந்த மாதிரி ஒரு இந்த நேம் இது ஆக்சுவலாக கோல்டன் ட்ராகன் அப்படின்றது தான் இந்த எக்ஸசைஸோட நேம். ஸோ இந்த கோல்டன் ட்ராகனில் வந்து ரொம்ப வருஷமாக நடந்துகிட்ருக்கு. தே ஆர் ஹேவிங் மியூச்சுவல் கொலாபரேஷனில் 2 மிலிட்ரிஸுமே வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிப்பாங்க. பட் ஏன் இந்த தடவை நம்மளே படிக்கிற அளவுக்கு நியூஸில் வந்திருக்கு அப்படின்னா, இந்த வருஷம் லேண்டு, சி, ஏர் 3 ஆப்ரேஷன்ஸையுமே இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. எஸ்பெஷலி சைனா வந்து அவங்களோட ஏர்ஃபோர்ஸ் ஹெலிகாப்டர்ஸ் அண்ட் ரேடார் ட்ரூப்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்ட்டிசிபேட் பண்ண அலோவ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இது வந்து கம்போடியா அண்ட் சைனாவோட பார்டரை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணப்படுற ஒரு இம்பார்ட்டண்ட் எக்ஸசைஸ். ஸோ இப்போது அந்த அட்வான்ஸ்மெண்ட் பண்ணுறாங்க இல்லையா ஒரு தடவையும், ஸோ அந்த அட்வான்ஸ்மெண்ட் வந்து இட்ஸ் அ சிம்பிள். ஸோ இந்த சிம்பிள் மூலமா என்ன சொல்ல வராங்கன்றது தான் பாயிண்ட் ஹியர். ஸோ சைனா அண்ட் கம்போடியாவோட மிலிட்ரி டைஸ், டாக்டிக்கல் கோஆர்டினேஷன் வயா கோல்டன் 2025 எக்ஸசைஸ் மூலமா சொல்லியிருக்காங்க. இங்கே லியாம் போர்ட் அப்படின்னு சைனாவில் இருக்குது. ஸோ no, Liam Port is a joint support and training center in Cambodia. Chinese troops-உம் Cambodian force-உம் அங்கே வந்து ட்ரெயின் ஆகியிருக்காங்க. அண்ட் தே யூஸ்டு ஃபர்ஸ்ட் பர்சன் வியூ அப்படின்ற ஒரு அன்மேண்ட் ஏரியல் வெஹிக்கலையும் யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. ட்ரோன் ஸ்வார்ம்ஸையும் யூஸ் பண்ணியிருக்காங்கன்றது தான் இப்போது. லேண்ட் ஜோன்ஸ் அண்ட் போர்ட்ரியம் இந்த 2 இடத்துலையுமே நடந்திருக்கு. கம்போடியாவில் தான் நடந்திருக்கு. ஸோ இந்த வருஷம் ஏர்ஃபோர்ஸையும் அனுப்பிச்சிருக்காங்க சைனான்றது தான் இம்பார்ட்டன்ட் நியூஸ். ஸோ 78th வேர்ல்ட் ஹெல்த் அசம்பிளி கான்ஃபரன்ஸ் அப்போது இந்தியாவுக்கு வந்து அஃபிஷியலாக ஒரு பப்ளிக் ஹெல்த் ப்ராப்ளமை வந்து ரெகக்னைஸ் பண்ணி ஃபுல்லாக அந்த டிசீஸை வந்து எலிமினேட் பண்ணிட்டாங்கன்றதுக்காக சர்டிஃபிகேஷன் கொடுத்தாங்க. அது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க, விச் இஸ் ட்ரக்கோமா. ஏன் சர்டிஃபிகேஷன்னு சொல்கிறேன்னா, இந்த டிசீஸ் எலிமினேட் பண்ணிட்டாங்க இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு 2024 அக்டோபர்லேயே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இந்தியா இஸ் அ 3rd country to eliminate trachoma in South East Asian region. இதுக்கு முன்னாடி யாரெல்லாம் எலிமினேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நேபாள் ஃபஸ்ட்டு, மியான்மர் செகண்ட். ஸோ அதுக்கப்புறம் இந்தியா இஸ் த 3rd South East Asian region இருக்க country to eliminate this trachoma. இதில் நெக்லெக்டட்
tropical disease அப்படின்னு certain list of disease இருக்கு which is called as neglected tropical diseases. ஸோ அதில் இந்த ட்ரக்கோமா வந்து லிஸ்ட் ஆகிருக்கு. ஸோ இதில் வந்து கினியா வேர்ல்டு வார்ம் டிசீஸ் 2000 அப்படின்ற இயரில் கினியா வார்ம் டிசீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிசீஸை எலிமினேட் பண்ணியிருக்கோம் 2000ல். அண்ட் யாஸ் அப்படின்னு சொல்லி ஒரு டிசீஸ் இருக்குது, அதை வந்து 2016 நம்ம எலிமினேட் பண்ணியிருக்கோம். இப்போ 2024 ட்ரக்கோமாவையும் எலிமினேட் பண்ணியிருக்கோம். ஸோ WHO டிக்ளேர் பண்ண WHO இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் டிக்ளேரிங் இட் அண்ட் சர்டிஃபிகேஷன் ரெண்டுமே வந்து WHO தான் கொடுப்பாங்க. ஸோ இப்போ வந்து சர்டிஃபிகேஷன் கிடச்சிருக்கிறதுனால இட் இஸ் அ நியூஸ். ஸோ வாட் இஸ் திஸ் ட்ரக்கோமா அப்படின்னா இட் இஸ் அன் ஐ இன்ஃபெக்ஷன். அதுக்கு வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் நேமுமே இருக்குது. வெயிட் அ மினிட். ஸோ கிளமீடியா ட்ரக்கோமேட்டஸ் அப்படின்றது தான் இதோட நேம். ஸோ அதுதான் இந்த ஒரு பர்டிகுலர் பாக்டீரியானால் ஐ இன்ஃபெக்ஷன் காஸ் ஆகும். இந்த ஐ இன்ஃபெக்ஷன் வந்து நம்ம ஐஸ் நியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து நம்ம ஃபேஸ் ஃபுல்லாக வந்து கண்டேஜியஸாக ஆகும். அந்த இதை ட்ரீட் பண்ணாமல் விட்டால் இர்ரிவர்சபிள் பிளைண்ட்னஸ் வரும். ஸோ 1971 பார்க்கும்போது இந்த இர்ரிவர்சபிள் பிளைண்ட்னஸ் பிகாஸ் ஆஃப் திஸ் ட்ரக்கோமா பாக்டீரியாவால் அஃபெக்ட் ஆகி இறந்து போனவங்களோட ஆர் பிளைண்ட்னஸ் வந்தவங்களோட பர்சன்டேஜ் வந்து பாப்புலேஷனில் 5%. இப்போ இது டவுன் டு லெஸ் தென் 1% ஆயிருக்கு. அப்படின்றதுனால நம்மளுக்கு அதை எலிமினேட் பண்ணிட்டோம் அப்படின்றதும் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் லாஸ்ட் ஃபியூ இயர்ஸில் புது கேசஸ் எதுவும் ஃபைல் பண்ணலை பிகாஸ் ஆஃப் இர்ரிவர்சபிள் பிளைண்ட்னஸ் பிகாஸ் ஆஃப் ட்ரக்கோமா டிசீஸ்னால இல்லை அப்படின்றதுனால நம்மளுக்கு இந்த இது கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம என்னெல்லாம் பண்ணோம் டு எலிமினேட் திஸ் அப்படின்னா நேஷ்னல் ப்ரோக்ராம் for control of NPCBVI அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம் which is National Program for Control of Blindness and Visual Impairment. இது வந்து நம்ம ப்ரோக்ராமாக கண்டக்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் WHOட சேஃப் ஸ்ட்ராட்டஜியோட அடாப்ஷன்லாம் நம்ம பண்ணோம். அண்ட் வாட் இஸ் திஸ் NDTன்னு சொன்னோம் இல்லையா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நெக்லெக்டட் ட்ராபிக்கல் டிசீஸ்னு ஒரு லிஸ்ட் இருக்கு இல்லையா. ஸோ அந்த லிஸ்ட் என்னென்னா வைரஸஸ், பாக்டீரியா, பேரசைட்ஸ், ஃபங்கை அண்ட் டாக்ஸின்ஸ் இது எல்லாமே வந்து ஒரு வெரைட்டி ஆஃப் பேத்தோஜன். ஸோ இதனால காஸ் பண்ணப்படுற டிசீசஸ் ஆர் கண்டிஷன்ஸ் இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையும் லிஸ்ட் பண்ணுவாங்க NDTஸ்னு சொல்லிட்டு. ஸோ அதில் லிஸ்ட்டில் இருக்கிறது எல்லாத்தையும் நெக்லெக்டட் டிசீசஸ்ன்னு சொல்கிறது எல்லாத்தையும் வந்து வி ஹாவ் டு டேக் ஸ்டெப் அண்ட் அதை வந்து நம்ம சால்வ் பண்ணணும். நேஷ்னல் வெக்டார் பவுண்ட் டிசீஸ் கண்ட்ரோல் ப்ரோக்ராம்லாம் இருக்குது டு இது ரிலேட்டடான டிசீசஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணிவிட்டு. ஸோ நம்ம டெட்ராஸ் ஆதாம் இவங்கெல்லாம் போய் அந்த சர்டிஃபிகேட்டை வந்து ரிசீவ் பண்ணியிருக்காங்க. அதனால தான் நியூஸில் இருக்குது. ஸோ தட்ஸ் இட். தென் விச் ரீசெண்ட்லி அப்ரூவ்டு ஹைவே ப்ராஜெக்ட் எய்ம்ஸ் இந்த நார்த் ஈஸ்ட் இந்தியாவையும் கொல்கட்டாவையும் மியான்மர் வழியாக பங்களாதேஷ் பைபாஸிங் பங்களாதேஷை பைபாஸ் பண்ணி கனெக்ட் பண்ணுறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு கேட்டிருக்காங்க. விச் இஸ் ஷில்லாங் சில்சார் ஹை ஸ்பீட் காரிடார். ஸோ இந்த அப்ரூவல் வந்து இப்போ கொடுத்துருக்காங்க கவர்மெண்ட். ஸோ ஷில்லாங் சில்சார் ஹை ஸ்பீட் காரிடார் கலடன் ப்ராஜெக்ட் லிங்க் பண்ணுறாங்க. ஸோ மேகாலயா, அசாம், நார்த் ஈஸ்ட் இந்தியா இது எல்லாமே வந்து கனெக்ட் ஆகும் இதன் மூலயமா. ஸோ பங்களாதேஷை பைபாஸ் பண்ணி ஆக்டிசி பாலிசி மூலயமா ட்ரேட், டிரான்ஸ்போர்ட் இது எல்லாத்தையுமே வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு இட் வில் பி வெரி ஹெல்ப்ஃபுல். ஸோ இந்த காரிடார் பேர் மட்டும் போதும். அண்ட் இந்த கலடன் மல்டி மாடல் டிரான்ஸ்போர்ட் ப்ராஜெக்ட் வந்து இட் இஸ் அ கனெக்டிவிட்டி இனிஷியேட்டிவ். நம்ம எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரி அலாங் வித் கொல்கட்டா போர்ட்டோட கனெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. டு சித்வி விச் இஸ் இன் மியான்மர் சி மூலியமாக கனெக்ட் பண்ணணும் வயா இன்லேண்ட் வாட்டர்வேஸ் அண்ட் மிசோரமில் ரோட்வேஸ் வழியாக கனெக்ட் பண்ணணும்னு நினைக்கிற ஒரு மெகா ப்ராஜெக்ட். ஸோ இதனுடைய தான் நம்ம அந்த இது ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். யூஸ்வலாக PPP மாடலில் வெரைட்டிஸ் ஆஃப் மாடல்ஸ் இருக்கும் இல்லையா, பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப்பில். ஸோ அதில் ஹைப்ரிட் ஆக்டிவிட்டி மோட் சூஸ் பண்ணி தான் இந்த கவர்மெண்ட் வந்து இதை ரோல் அவுட் பண்ணுறாங்க. ஸோ இதன் மூலயமா கவர்மெண்ட் வந்து 40% ஆஃப் த ப்ராஜெக்ட் ப்ரைஸை வந்து அப்ஃப்ரண்ட் காஸ்ட்டாக பே பண்ணிடுவாங்க. அந்த ரிமைனிங் வந்து ஓவர் த டைம் ஆன்விட்டிஸ் மூலயமா கவர்மெண்ட் வில் பே. ஸோ இதன் மூலயமா ஆக்டிசி பாலிசி, ஏன்னா நம்ம பக்கத்தில் இருக்க கண்ட்ரீஸோட அந்த ஆக்டிசி பாலிசி மூலயமா நம்ம எக்கனாமிக், பொலிட்டிக்கல் அண்ட் செக்யூரிட்டி டைஸ் எல்லாம் வச்சுப்போம். அண்ட் சவுத் ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரீஸோட ரீஜனல் கனெக்டிவிட்டியும் பண்ணுவோம். நேஷனல் ஹைவேஸ் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் விச் இஸ் அண்டர் த மினிஸ்ட்ரி ஆஃப் ரோட்ஸ் அண்ட் டிரான்ஸ்போர்ட் அண்ட் ஹைவேஸ், தே ஆர் கோயிங் டு ஹேண்டில் த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் இன் த பார்டர் அண்ட் ரிமோட் ஏரியாஸ். ஸோ அவங்க தான் அந்த கனெக்டிவிட்டி, ரோட்ஸ் கனெக்டிவிட்டிலாம் பார்த்துப்பாங்க. அண்ட் இது மூலயமா 166.8 கிலோமீட்டர் ரோடு வந்து ஃபீச்சர் ஆக போகுது ஃபார் 22,864 crore. ஸோ ஸ்லோப் ஸ்டெபிலைசேஷன் LIDAR ஹேம் மோட் மூலயமா தே ஆர் கோயிங் டு டூ. ஸோ இது வந்து 2030க்குள்ளே இது கம்ப்ளீட் ஆகிடும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க.
ஸோ தட்ஸ் இட். Then which central scheme review revealed a sharp drop in government school enrollment across 23 Indian states during the financial year 25 கேட்டிருக்காங்க, which is PM Poshan. ஸோ PM Poshan நம்மளுக்கு மோஸ்ட்லி தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் என்ரோல்மெண்ட் டிக்ளைனை வந்து ப்ரோப் பண்ண சொல்லியிருக்காங்க in 23 states. ஸோ 23 states and union territories in India including the Uttar Pradesh, Bihar, Rajasthan, West Bengal இது எல்லாத்துலேயும் வந்து ரிவ்யூ பண்ணி தான் இந்த போஷன் ட்ராக்கர் வந்து இது பண்ணியிருக்காங்க. இதில் ஆதார் பேஸ்டு டேட்டா அண்டர் போஷன் ட்ராக்கர் வந்து இன்டகிரேட் பண்ணிட்டோம். ஸோ இதன் மூலயமா நம்மளுக்கு ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு ஸ்கூல்லேருந்து இன்னொரு ஸ்கூல், ஒரு ஸ்கூல்லேருந்து விச் இஸ் இன் ஒன் ஸ்டேட் டு அதர் ஸ்டேட்டும் போகிறதுக்கு இட் வில் பி ஹெல்ப்ஃபுல். இப்போ 23 ஸ்டேட்ஸ் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸில் லாஸ்ட் ஃபினான்ஷியல் இயரில் கவர்மெண்ட் ஸ்கூல் என்ரோல்மெண்ட் எப்படி இருக்குது அப்படின்றத செக் பண்ணும்போது தேர் இஸ் அ ஷார்ப் டிக்ளைன். ஸோ ஆஃப்டர் கோவிடு டிக்ளைன் ஆகிட்டு தான் இருக்குது. பட் லாஸ்ட் இயர் ரொம்ப டிக்ளைன் ஆனதுனால தான் இந்த நியூஸ் நம்ம பார்த்துட்ருக்கோம். வாட் இஸ் PM போஷன் அப்படின்னா பிரதான் மந்திரி போஷன் சக்தி நிர்மான் விச் இஸ் அ சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம், மிட் டே மீல் ஸ்கீம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நம்ம தமிழ்நாட்டில் கவர்மெண்ட் வந்து மதிய உணவு திட்டம் அப்புறம் பிரேக்ஃபாஸ்ட்டுமே இப்போ கொடுக்குறாங்க. ஸோ அது மாதிரி தான் இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஸ்கீம். 1995 இது லான்ச் பண்ணாங்க. நியூட்ரிஷனல் மீல் வந்து ஸ்கூல் சில்ட்ரனுக்கு ப்ரீ ப்ரைமரி டு கிளாஸ் 8 வரையும் கொடுக்கணும், கவர்மெண்ட் அண்ட் கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்ஸில் கொடுக்கணும் அப்படின்றது. ஸோ இதில் பார்க்கும்போது மிட் டே மீல்ஸோட கவரேஜ் பார்க்கும்போது இது டிக்ளைன் ஆகிருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ வி நோ ஹூஸ் த எஜுகேஷன் மினிஸ்டர் தர்மேந்திர பிரதான். ஸோ அவர் தான் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணுங்கள், ஏன் என்ரோல்மெண்ட் டிக்ளைன் ஆகிடுச்சு கவர்மெண்ட் ஸ்கூல்லன்னு சொல்லி செக் பண்ண சொல்லியிருக்காரு, இன்க்ளூடிங் யூபி, பீகார், ராஜஸ்தான், வெஸ்ட் பெங்கால். ஸோ ஏன் இவ்வளோ பதறாங்க அப்படின்னா மற்ற ஸ்டேட்ஸில் என்ரோல்மெண்ட் டிக்ளைன் ஆனது கூட தே ஓன்ட் டேக் மச். பட் இந்த யூபி, பீகார், பிமாரு ஸ்டேட்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதுலேயும் வெஸ்ட் பெங்கால்லலாம் வந்து டவுன் ஆகிருக்கிறது வந்து தட்ஸ் அ கன்சர்னிங் திங். பிகாஸ் அங்கே பாப்புலேஷன் அதிகம். ஒருவேளை இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து ஒரு சைல்ட் லேபருக்கு போயிட்டாங்களோ அப்படின்ற ஒரு டவுட்டில் தான் ரிவ்யூ கமிட்டி வந்து போட்டிருக்காங்க. ஸோ ஸ்டேட்ஸ் ரிப்போர்ட் டியூ பை Jan 30, 2025. ஸோ அதெல்லாம் வந்து செக் பண்ணுவாங்க. ஹூ ரீசென்ட்லி இனாகுரேட்டட் த பிரதான் மந்திரி திவ்யாஷா கேந்திரா இன் கோட்டா, ராஜஸ்தான். பர்சன் வித் டிசபிலிட்டிஸை வந்து எம்பவர் பண்ணுறதுக்காக ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்பீக்கர் ஆஃப் லோக்சபா ஓம் பிர்லா தான் வந்து லான்ச் பண்ணி வைக்கிறாரு. பர்சன் வித் டிசபிலிட்டிஸ் உள்ள PWD கேண்டிடேட்ஸ்க்கு பிரதான் மந்திரி திவ்யாஷா கேந்திராவை இனாகுரேட் பண்ணி வைக்கிறாரு. இது வந்து ஸ்டாண்டர்டைஸ் டிசபிலிட்டி பீப்புளோட எம்பவர்மெண்ட்டுக்கு இது யூஸ் ஆகும் த்ரூ டெக்னாலஜி, ரீஹாபிலேஷன் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இது எல்லாத்தையும். ஸோ இதனுடைய அப்ஜெக்டிவே என்னென்னா டிசபிலிட்டிஸ், பர்சன் வித் டிசபிலிட்டிஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து மொபிலிட்டி எய்ட்ஸ், ஏதாவது ட்ரைனிங், அவங்களுக்கு ஏதாவது சர்வீஸ் சப்போர்ட் தேவைப்படுதுன்னா அது எல்லாத்தையுமே வந்து பிரதான் மந்திரி திவ்யாஷா கேந்திராஸ் மூலயமா தே கேன் கெட் இன் கோட்டா. ஸோ இந்த பிரதான் மந்திரி திவ்யாஷா கேந்திரா அப்படின்றது என்னென்னா மினிஸ்ட்ரி ஆஃப் சோசியல் ஜஸ்டிஸ் அண்ட் எம்பவர்மெண்ட்னால உருவாக்கப்பட்ட ஒரு இனிஷியேட்டிவ். ஸோ இதன் மூலயமா அசிஸ்டிவ் டிவைசஸ், ரீஹாபிலிட்டேஷன், ட்ரைனிங் ஃபார் பர்சன் வித் டிசபிலிட்டிஸ்லாம் வந்து கொடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது அவங்களால நடக்க முடியல அப்படின்னா அவங்களுக்கு வீல் சேர் ப்ரொவைட் பண்ணுறது, இல்லை அவங்க வீல் சேர்லேயே இருந்துட்டு வேறு ஏதாவது ட்ரைனிங் வேணும் டு ஏர்ன் அப்படின்னாலும் தே கேன் கெட் ஃப்ரம் தெம். ஸோ இது கேந்திராஸ்ன்றது ஒரு சென்டர் மாதிரி. ஸோ பிரதான் மந்திரி திவ்யாஷா கேந்திராஸில் தே கேன் கெட் ஆல் தீஸ் பெனிஃபிட்ஸ். ஸோ ஆர்டிஃபிஷியல் லிம்ஸ் மேனுஃபேக்சரிங் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா இஸ் அ PSU which is responsible for producing and distribution of this artificial legs and limbs இருக்கு இல்லையா, ஸோ அதெல்லாம் ப்ரொவைட் பண்ணுறது அவங்க தான். அவங்களும் வந்து இதோட இந்த பிரதான் மந்திரி திவ்யாஷா கேந்திராவோட டைப்பில் இருக்காங்க. ஸோ ஆக்சசபிள் இந்தியா கேம்பெயின் இஸ் அ சுகம்யா பாரத் அபியான். It is also a national initiative. Barrier free environment வந்து பர்சன் வித் டிசபிலிட்டிஸ்க்கு இருக்கணும். லைக் இப்போது ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ் இருக்குது அப்படின்னா அந்த அவங்க வீல் சேரில் வந்தாங்கன்னா அவங்களுக்கு அந்த ஸ்லைடிங் பாத் ஒன்று இருக்கணும். அந்த மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வைஸ் டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ஸ்லையுமே வந்து இப்போது PIBலாம் பார்த்திங்கன்னா தேர் வில் பி a symbol. ஸோ அந்த மாதிரி PWD சிம்பிள் வந்து இருக்கும். ஸோ அந்த மாதிரி டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ஸும் அவங்களுக்கு திவ்யாங் ஃப்ரெண்ட்லியாக மாற்றணுன்றதுக்காக பண்ணுறது அண்ட் டிரான்ஸ்போர்ட்டேஷன் சிஸ்டமும் கூட. ஸோ இது எல்லாத்தையுமே வந்து இந்த ஸ்கீமோட அலைன் ஆகுது. ஸோ ஃபார் 45 சென்டர்ஸ் வந்து ஆல் ஓவர் இந்தியா ஆப்ரேஷனலைஸில் இருக்குது. இதை வந்து 100 2025 ஜூன்குள்ளே மாற்றணுன்றது டார்கெட், விச் இஸ் நாட் ஷுர் அச்சீவ் பண்ண முடியுமான்னு. ஜஸ்ட் அ மந்த் மோர்.
Next வந்து what is the total financial outlay of Indiaவோட newly launched electronics component manufacturing scheme னு கேட்டிருக்காங்க, which is 22,805 crore. ஸோ electronics component manufacture scheme. ஸோ அது நேம்லேயே இருக்குது, எலக்ட்ரானிக்ஸ்க்கு காம்பனன்ட் மேனுஃபேக்சர் ஸ்கீம். ஏன் இது பண்ணுறாங்கன்னு உங்களுக்கு வந்து லாஸ்ட் இயர் ஒன்று பட்ஜெட் அனாலிசிஸ் பார்த்துருந்தாலே தெரிஞ்சிருக்கும். தட் நம்ம வந்து நிறைய எலக்ட்ரானிக் காம்போனன்ட்ஸ் இம்போர்ட் பண்ணுறோம், இங்கே அசம்பிள் பண்ணுறோம். ஸோ அந்த எலக்ட்ரானிக் காம்போனன்ட்ஸை ஏன் இங்கேயே மேனுஃபேக்சர் பண்ணக்கூடாது? மேனுஃபேக்சர் பண்ணிட்டா இங்கேயே அசம்பிள் பண்ணிடலாம், பிகாஸ் வி ஆல்ரெடி ஹேவ் அசம்பிளிங் யூனிட்ஸ் ஹியர். ஸோ இன்னும் காம்போனன்ட்ஸை இம்போர்ட் பண்ணுறோம், அதையும் மேனுஃபேக்சர் பண்ணிட்டோன்னா குளோபல் ஸ்டாண்டர்டுக்கு நம்மளே வந்து டொமஸ்டிக் காம்போனன்ட்ஸ் ப்ரொடக்ஷன் பண்ணலாம், நம்மளே வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுற அளவுக்கு இங்கேயே எல்லாமே தயாரிக்கலாம் இல்லையா? ஸோ அதுக்காக 22,805 crore எலக்ட்ரானிக்ஸ் காம்பனன்ட் மேனுஃபேக்சரிங் ஸ்கீம் அப்படின்னு சொல்லிட்டு லான்ச் பண்ணுறாங்க கவர்மெண்ட். ஸோ இட் இஸ் அ சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம். இண்டிஜினியஸாக ப்ரொடக்ஷன் வந்து எலக்ட்ரானிக் காம்பனன்ட்ஸில் நம்ம பண்ணணும், ஃபினான்ஷியல் இன்சென்டிவ்ஸ் வந்து அதுக்கு கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ் பிஸ்னஸ்க்கு இட் வில் பி யூஸ்ஃபுல். ஆத்மநிர்பார் பாரத்தோட அலைன் ஆகுது. printed circuit boards எல்லாம் வந்து key hardware component for electronic device. ஸோ அது பை பண்ணுறதுக்கும் வந்து they will help. ஸோ இதை வந்து Ashwini Vaishnav, who is the minister responsible for this MeitY ministry, so அவர் தான் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. 22,805 crore, 70 applications வந்து they can get. 80% of the SME share வந்து போகும் இந்த 70 applications-ல. ஸோ application phase வந்து ஒன்றா இருக்கும், and May 2025லேருந்து it will be active அப்படின்னு சொல்லியிருக்காங்க. That's it. Next, which institute has been newly assigned to manage the 50 crore Tamil Nadu Endangered Species Conservation Fund அப்படின்னா Advanced Institute of Wildlife Conservation தான். ஸோ தமிழ்நாடுவோட Endangered Species Conservation Fund அதை வந்து AIWCக்கு ரீஅசைன் பண்ணியிருக்கதா வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 50 crore worth உள்ள Endangered Species Conservation Fund-ஐ வந்து த்ரூ அண்ட் ஆக்டிவ் இன்ஸ்டிடியூஷனுக்கு ரிசர்ச் ட்ரிவன் இன்ஸ்டிடியூட்டுக்கு சென்ட் பண்ணி வைக்கிறாங்க. ஸோ அட்வான்ஸ்ட் இன்ஸ்டிடியூட் ஆஃப் வைல்ட் லைஃப் கன்சர்வேஷன் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இது ரிலேட்டடாக தே வில் டூ ரிசர்ச்சஸ் அண்ட் மோர். இந்த 50 crore initiative is launched in 2024 to protect and research rare and endangered species through surveys, habitat mapping and conservation partnership. இந்த Advanced Institute of Wildlife Conservation என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்தலூர் மாதிரியான ஜூஸ் எல்லாம் போயிட்டு ஆர் அங்கே இருக்க வைல்ட் லைஃப் ரிசர்ச்சர்ஸ் எல்லாத்தையும் என்ன பண்ணலாம், என்ன மாதிரியான ஸ்பீஷியஸ் என்டேஞ்சர்ட் லிஸ்ட்டில் இருக்குது, அதை எப்படி கன்சர்வ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு பிளானிங்லாம் வந்து கொடுப்பாங்க. ஸ்டேட் ஃபாரஸ்ட் டெவலப்மெண்ட் ஏஜென்சி இஸ் அ ஒரிஜினலி டிசைன்டு மேனேஜ், அவங்க தான் வந்து மேனேஜ் பண்ணணும். பட் டீம்டு இன்ஆக்டிவ் அண்ட் இன்கேப்பபிள் ஆஃப் எக்ஸிக்யூட்டிங் டைம்லி கன்சர்வேஷன் ப்ரோக்ராம். அதனால எஸ்எஃப்டிஏ கிட்டேருந்து வாங்கி ஏஐடபிள்யூ சீட்டை கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து சிஎம் எம்கே ஸ்டாலின் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஓவர்சைட்டுக்கு அப்புறம் ஹி அனௌன்ஸ்டு திஸ். அண்ட் ஏஐசிடபிள்யூசி வில் பி த நியூ மேனேஜர் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த 50 crore ஃபண்டு வந்து ரேர் ஃப்ராக்ஸ், பேட்ஸ், வல்ச்சர்ஸ், சீவெட்ஸ் இந்த மாதிரி நிறைய ஸ்பீஷஸ் இருக்கும் இல்லையா ஸ்பெசிஃபிக்காக. ஸோ அது எல்லாமே வந்து கவர் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. தமிழ்நாடு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் தான் இஷ்யூவிங் அத்தாரிட்டி அண்ட் தமிழ்நாடு என்டேஞ்சர்ட் ஸ்பீஷஸ் கன்சர்வேஷன் ஃபண்டை தான் வந்து இப்போது ரீஅசைன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து வாட் ஸ்டேட் ரீசென்ட்லி லான்ச்ட் Vikshit Krishi Sankalp Abhiyan to boost the farmers awareness and agriculture productivity அப்படின்னு கேட்டிருக்காங்க, which is Tripura. இந்த விக்ஷித் கிருஷி சங்கல்ப் அபியான் இஸ் டு எம்பவர் த ஃபார்மர்ஸ். திரிபுராவில் உள்ள ஃபார்மர்ஸை எம்பவர் பண்ணணும், அவங்களுக்கு சயின்டிஃபிக் ப்ராக்டிசஸ் எல்லாத்தையும் நாலேஜ் கொடுக்கணும், அவங்களுக்கும் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் வேணும் அப்படின்றதுக்காக இந்த விக்ஷித் கிருஷி சங்கல்ப் அபியான். ஸோ இட் இஸ் அ சென்ட்ரல் கவர்மெண்ட்ஸ் ட்ரிவன் அக்ரிகல்ச்சர் அவேர்னஸ் கேம்பெயின். ஸோ எஜுகேட்டிங் ஃபார்மர்ஸ் அதுதான் பண்ண போகிறாங்க. சயின்டிஃபிக் ப்ராக்டிசஸ் என்னென்ன இருக்குது, என்னென்ன கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் அவைலபிளாக இருக்குது, ஸோ தேட் தே கேன் என்ஹான்ஸ் தேர் ப்ரொடக்டிவிட்டி அண்ட் தேர் இன்கம். ஸோ அதுதான் இந்த ஸ்கீமோட எய்ம். அது ஒரு மாதிரி கேம்பெயின் மாதிரி லான்ச் பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான். ஸோ எந்த கண்ட்ரி வந்து 2050க்குள்ளே 100 million tons ஆஃப் பொட்டேட்டோஸ் வந்து அவுட்புட் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க,
ஸோ மேக்கிங் தேட் வேர்ல்ட்ஸ் டாப் பொட்டேட்டோ ப்ரொடியூசராக ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்டர்நேஷ்னல் பொட்டேட்டோ சென்டர் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டால் ஆப்வியஸாக இந்தியா தான். ஸோ இந்தியா இஸ் ஆன் த ட்ராக் டு பிகம் வேர்ல்ட்ஸ் டாப் பொட்டேட்டோ ப்ரொடியூசர். சைனா தான் இப்போ ஃபர்ஸ்ட்டில் இருக்காங்க. அது ஓவர்டேக் பண்ணி நம்ம தான் வந்து இப்போ ஃபர்ஸ்ட்டில் இருப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மளோட க்ரோத் வந்து ப்ரோஆக்டிவ் அக்ரிகல்ச்சர் ரிஃபார்மோட ரிஃப்ளெக்ஷன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. குளோபல் ஃபுட் செக்யூரிட்டியில் நம்ம வந்து அஹெடாக இருக்கோம். இது எல்லாத்தையுமே வந்து நித்தி ஆயோக் அண்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சர் சப்போர்ட் பண்ணி தான் இந்த ஒரு ரிஃபார்ம் வந்து நடந்திருக்கதா சொல்லியிருக்காங்க. கரன்சி ஆர் பாலிசி ஸ்டாண்டர்டைசேஷன் நம்ம இன்டர்நேஷ்னல் பொட்டேட்டோ சென்டரோட கொலாபரேட் பண்ணியிருக்கோம் டு இன்க்ரீஸ் அண்ட் எம்ஃபசைசஸ் ஆன் டியூபர் கிராப்ஸ், நியூட்ரிஷன் செக்யூரிட்டிலாம் கிளைமேட் ரெசிலியன்ட் க்ராப்ஸாக இருக்கணும் பொட்டேட்டோ க்ராப் அப்படின்றதுக்காக. ஸோ இந்த இன்டர்நேஷ்னல் பொட்டேட்டோ சென்டர் இஸ் அ பெரு பேஸ்டு குளோபல் ரிசர்ச் ஆர்கனைசேஷன். ஓவர் 50 இயர்ஸ் வந்து இந்தியாவில் அட்வான்ஸ் ரூட் அண்ட் டியூபர் க்ராப் சயின்ஸ் இது எல்லாத்தையும் வந்து எஸ்பெஷலி பொட்டேட்டோஸ் அண்ட் ஸ்வீட் பொட்டேட்டோஸ் ரிலேட்டடாக ரிசர்ச் பண்ணிகிட்ருக்க ஒருத்தவங்க. வாட் இஸ் திஸ் டியூபர் க்ராப்ஸ் அப்படின்னா வெஜிடபிள்ஸ் லைக் பொட்டேட்டோஸ், ஸ்வீட் பொட்டேட்டோஸ் இதெல்லாம் அண்டர் கிரவுண்ட் வெஜிடபிள்ஸ் இல்லையா. ஸோ அதனுடைய நியூட்ரிஷனல் டென்சிட்டி, கிளைமேட் ரெசிலியன்ஸ், லோ வாட்டர் ரெக்குவயர்மெண்ட்ஸ் இது எல்லாத்தையும் வேல்யூ பண்ணுறது தான் அந்த டியூபர் க்ராப்ஸ். ஸோ இப்போது நம்ம வந்து அந்த ட்ராக்கில் இருக்கோம். கரண்ட்டாக 60 மில்லியன் ப்ரொடியூஸ் பண்ணிகிட்ருக்கோம். 2050 100 மில்லியன் ப்ரொடியூஸ் பண்ணி நம்ம தான் வந்து டாப் குளோபல் லீடராக இருப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவ்வளோதான், அதை தவிர்த்து வேறு ஒன்றும் இல்லை இதில். ஸோ இந்த நியூஸ் இம்பார்ட்டன்ட்னு கேட்டால் ஆமாம், பிகாஸ் இதை வந்து ஏற்கனவே ஒரு தடவை கேட்டிருக்காங்க. ஸோ இந்தியாவோட ருப்பி இருக்கு இல்லையா, அதுக்கு அகேன்ஸ்டாக ஹையஸ்ட் வேல்யூ கொண்ட ஒரு கரன்சினா என்னன்னு கேட்டிருக்காங்க. குவைத்தி தினார் தான். ஸோ இது வந்து அப்பப்போ மாறும் சம்டைம்ஸ், பட் இது ஓரளவுக்கு குவைத்தி தினார் தான் வந்து ஒரு லாங் டேர்மில் ஸ்ட்ராங்கஸ்ட் கரன்சி அகேன்ஸ்ட் இந்தியாவாக இருக்குது. ஸோ இட் இஸ் அ வேர்ல்ட் ஸ்ட்ராங்கஸ்ட் கரன்சி இன் 2025 இன் டேர்ம்ஸ் ஆஃப் வேல்யூ ட்ரிவன் பை ஆயில் ரிசர்வ்ஸ் அங்கே இருக்கிறதுனால தான், அண்ட் லோ இன்ஃப்ளேஷன், மானிட்டரி கண்ட்ரோல். ஸோ இதனால தான் வந்து கிளைமேட் ரிலேட்டடாக எந்த ஒரு ப்ரொக்ளமேஷன் UNFCCCயில் எடுத்தாலோ இல்லை UNCBDயில் எடுத்தாலோ குவைத் தினார் ஆர் அந்த மிடில் ஈஸ்டர்ன் கண்ட்ரீஸ் எல்லாருமே வந்து அப்போஸ் பண்ணுவாங்க. பிகாஸ் தே டூ ஹாவ் மோர் ஆயில் ரிசர்வ். ஸோ நிறைய அவங்க மேலே ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் விடும் அப்படின்றதுனால. ஸோ இதுதான் வந்து இப்போ குவைத்தி தினார் INRல பார்க்கும்போது, இந்தியன் ருப்பியில் பார்க்கும்போது இவ்வளோ இருக்குது. US டாலர்ஸில் கம்மி தான். ஸோ இந்தியாவோட கரன்சிக்கு அகேன்ஸ்டாக பார்க்கும்போது இட் இஸ் ஹையஸ்ட். ஸோ விச் குளோபல் ஸ்டாண்டர்ட் பாடி இன்ட்ரடியூஸ்ட் நெக்ஸ்ட் ஜென் QR கோட், ட்ரெடிஷ்னல் பார் கோட் இருக்கு இல்லையா, அதை வந்து ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. இந்த நெக்ஸ்ட் ஜென் QR கோட் வந்து 2027 தான் ஸ்டாண்டர்டைஸ் ஆகும். அது யாருன்னா GS1. ஸோ GS1 அனௌன்சஸ் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் QR கோட். இது வந்து 2027 ரோல் அவுட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அவங்களோட GS1 ஜென்ரல் அசம்பிளி விச் இஸ் ஹோஸ்டட் இன் இந்தியா அதில் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் underscores the countryயோட growing leadership in global retail digitalization. So next gen QR code 2027 வரும். பட் அதனுடைய அதில் வந்து இன்னும் அப்கிரேட்லாம் வந்து 2030 they will do அப்படின்ற சர்டன் விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. வாட் இஸ் திஸ் GS1 அப்படின்னா குளோபல் நான் ப்ராஃபிட் ஸ்டாண்டர்ட் ஆர்கனைசேஷன் 1974 ஃபவுண்ட் பண்ணப்பட்டது. யூனிவர்சல் பார் கோடை கொண்டு வந்தது அவங்க தான். அந்த இப்படி இருக்கும்ல பார் கோட் எல்லா இதுலேயும் ப்ராடக்ட்ஸ்லேயும், ஸோ அவங்க தான் அது. ஸோ இட் டெவலப்ஸ் அண்ட் மெயின்டைன்ஸ் த குளோபல் ஸ்டாண்டர்ட் ஃபார் சப்ளை அண்ட் டிமாண்ட் செயின். ஸோ அவங்களோட நெக்ஸ்ட் QR கோட், நெக்ஸ்ட் ஜென் QR கோடை வந்து கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. இதில் ரெனவுட் டி பாப்ரோட் who is the CEO of GS1 and CEO of GS1 India S Swaminathan இவங்கெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. So that's it. Which sector contributes the most to Indiaவோட 8th month low core sector growth in April 2025 அப்படின்னா refinery products, fertilizers and crude oil. And இது நீங்கள் ரீட் பண்ணாலே தெரிஞ்சிருக்கும். 8th month low production வந்து இப்போ தான் வந்து நடந்திருக்கு பிகாஸ் ஆஃப் வேரியஸ் ரீசன்ஸ். ஸோ ஹை பேஸ் எஃபெக்ட்னு கூட சொல்லலாம். பிகாஸ் பேஸ் எஃபெக்ட் இந்த சென்ஸ் 2011-12 தான் வந்து நம்ம பேஸ் இயராக வச்சுருக்கோம். ஸோ அதோட கம்பேர் பண்ணும்போது இப்போ எவ்வளவோ மடங்கு எல்லாமே கூடிடுச்சு. ஸோ அதனால தான் இப்போ லோ இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ 0.5% தான் வந்து ஆகஸ்ட் 2024 க்ரோ ஆகிருக்கு, விச் இஸ் வெரி லோ. மார்ச் பார்க்கும்போது மார்ச் மந்த் மட்டும் 4.6, ஏப்ரல் 2024 பார்க்கும்போது 6.9, அதோட கம்பேர் பண்ணும்போது கம்மி தான் இது. ரிஃபைனரி ப்ராடக்ட்ஸ்லாம் நெகட்டிவில் இருக்குது. க்ரூட் ஆயில், ஃபர்டிலைசர் எல்லாரோட க்ரோத்துமே நெகட்டிவில் தான் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. பட் பாசிட்டிவில் இருக்கிறதுன்னு பார்த்தோன்னா கோல், சிமெண்ட், ஸ்டீல் அண்ட் நேச்சுரல் கேஸ்.
தென் விச் இந்தியன் ரைட்டர் ஒன் 2025 இன்டர்நேஷ்னல் புக்கர் ப்ரைஸ். ஸோ அவங்களோட கனடாவில் அவங்க எழுதின ஷார்ட் ஸ்டோரி கலெக்ஷன் ஹார்ட் லேம்புக்காக தான் அவங்க வாங்கியிருக்காங்க. பனு முஷ்டக் அப்படின்றவங்களுக்கு தான் இந்த அவார்ட் கிடைச்சிருக்கு ஃபார் ஹர் கனடா புக். ஸோ இன்டர்நேஷ்னல் புக்கர் ப்ரைஸ் வாங்குறது இட்ஸ் அ ப்ரெஸ்டீஜியஸ் திங் பிகாஸ் இட் இஸ் அன் இன்டர்நேஷ்னல் லெவல் புக்கர் ப்ரைஸ். ஸோ அது இன்டர்நேஷ்னல் லெவலில் இருக்கும்போது நம்ம இந்தியன் ஒருத்தவங்க வாங்குறாங்கன்றது பெருமை தானே. இவங்க தான் ஃபஸ்ட்டான்னு கேட்டால் இல்லை. விஎஸ் நைபால் அப்படின்றவங்க 1971 இன் ஃப்ரீ ஸ்டேட்டுன்ற ஒரு புக்குக்காக, 1981 சால்மன் ருச்சி அவரோட மிட் நைட்ஸ் சில்ட்ரன் அப்படின்ற ஒரு புக்குக்காக, அண்ட் அருந்ததி ராய் அவங்களாம் 1997 த காட் ஆஃப் ஸ்மால் திங்ஸ் அப்படின்றதுக்காக, கிரண் தேசாய் வந்து 2006 த இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் லாஸ், அரவிந்த் அடிகா அப்படின்றவர் வந்து 2008 த ஒயிட் டைகர் அப்படின்றதுக்காக, தென் கீதாஞ்சலி ஸ்ரீ 2022 டாம் ஆஃப் சாண்ட், இது நிறையா கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், விச் இஸ் ட்ரான்ஸ்லேட்டட் பை டெய்சி லாக்வெல். ஷீ வான் த புக்கர் ப்ரைஸ் அவார்ட். பானு முஸ்தக் அப்படின்றவங்க வந்து 2025 இப்போது 25 இப்போது ஷீ இஸ் வின்னிங் திஸ் அவார்ட். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து 6 பேர் வாங்கியிருக்காங்க. ஷீ இஸ் த 7th person to win this award from India, and she is also the first Kannada language book to win this award. Then which unique initiative has the Indian Navy undertaken to revive the Indiaவோட ancient maritime legacy அப்படின்னா ட்ரெடிஷ்னல் ஹேண்ட் ஸ்டிச்ட் ஏன்ஷியன்ட் ஷிப்பை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வரப்போகுது அப்படின்றது வந்து நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும். இப்போ லான்ச் ஆகிருக்கு, அதனால நியூஸில் இருக்குது. ஜஸ்ட் கோ பேக் அண்ட் ரிவைஸ். ஏன்ஷியன்ட் ஸ்டிச்டு ஷிப் பை இந்தியன் நேவி வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. எங்கே கர்நாடகாவோட நேவல் பேஸ் கார்வரில் இந்தியன் நேவி அண்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சர் 2 பேரும் சேர்ந்து பண்ணியிருக்காங்க. மேரிடைம் ஹெரிட்டேஜ் ரிவைவல் இனிஷியேட்டிவாக இதை பண்ணியிருக்காங்க. கீ ஃபிகர்ஸ் ஆஃப் நேவி இண்டஸ்ட்ரி, நேவியில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. ஸோ தட்ஸ் இட். ஸோ யூ நோ ஹவுதீஸ் அப்படின்னு ஒரு டைப் ஆஃப் பீப்புள் ஏமனில் இருந்து சுவேஸ் கேனலுக்கு வரக்கூடிய ஷிப்ஸ் எல்லாத்தையும் சவுத் ஆஃப்ரிக்காவில் இப்படி ஒரு இது இருக்கும் இல்லையா, ஸோ அந்த பின் பாயிண்டில் இருந்துட்டு ஷிப்ஸ் எல்லாத்தையும் அட்டாக் பண்ணாங்க. நம்ம கண்ட்ரி கூட நிறைய ஆப்ரேஷன்ஸ்லாம் பண்ணி அந்த பைரேட்ஸ் எல்லாத்தையும் அடித்தோம், நிறைய ஆப்ரேஷன்ஸ் பண்ணோம். பட் அது இன்னும் கண்ட்ரோல் ஆகாமல் ஸ்லோ ஆச்சு காசா வார்க்கு அப்புறம். ஆஃப்டர் இஸ்ரேல் காசாவோட சீஸ்ஃபயருக்கு அப்புறம் அதுவுமே ஸ்டாப் பண்ணாங்க. பட் திரும்ப இஸ்ரேலோட வார் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம், சீஸ்ஃபயர் அனௌன்ஸ் பண்ணி 30 டேஸ்க்கு சீஸ்ஃபயருக்கு அப்புறம் தே ஸ்டார்டட் ஃபைட்டிங் பேக் அகேன்ஸ்ட் காசா. இது அப்போ என்ன பண்ணாங்கன்னா ஹவுதீஸ் திரும்ப அட்டாக் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்றதை யோசித்து முன்னாடியே வந்து யூஎஸ் கவர்மெண்ட் வந்து அவங்கள ஹவுதீஸை அடிக்க ஆரம்பித்தாங்க. ஸோ அதனுடைய சேட்ஸ் தான் வந்து சிக்னல் ஆப் மூலயமா லீக் ஆச்சு. பிகாஸ் ஒரு ரிப்போர்ட்டரை வந்து தவறுதெல்லாம் அந்த குரூப்பில் ஆட் பண்ணதுனால அவருக்கு ஹீ காட் டு நோ ஆல் த இன்டெல்ஸ் அப்படின்னு. ஸோ அந்த ப்ராப்ளம்லாம் முடிஞ்சிருச்சு, விட்டுருங்க. May 15, 2025 90 டே இது டிஸ்கவுண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க சுவேஸ் கேனல் அத்தாரிட்டிஸ். ரெட் சீயோட டென்ஷன்ஸ் எல்லாம் நார்மல் ஆயிடுச்சு. அண்ட் டிராஃபிக் எல்லாம் வந்து ஏன்னா இப்போது வந்து ரெட் சீ வழியாக போகாமல் சவுத் ஆஃப்ரிக்காவை சுற்றி போயிட்டுருக்கு எல்லா ஷிப்ஸும். ஸோ அதனால் கார்கோ காஸ்ட்ஸ் ஆர் நம்மளோட குட்ஸோட காஸ்ட் எல்லாமே வந்து கூடிகிட்ருக்கு. ஸோ இப்போ இந்த சைடு வாங்க அப்படின்னு கார்கோ எல்லாத்தையும் கூப்பிடணும் அப்படின்னா தே ஷுட் ஹாவ் சம் என்ன சொல்கிறது, நம்பிக்கை வரணுன்றதுக்காக சரி ஒருவேளை இந்த டிஸ்கவுண்ட் பார்த்தாவது அந்த லார்ஜ் கார்கோ ஷிப்ஸ் வந்து இந்த சைட் வருவாங்கன்றதுனால சுவேஸ் கேனல் அத்தாரிட்டிஸ் இந்த 15% டிஸ்கவுண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ரெட் சீல இப்போ சீஸ்ஃபயர் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. பட் யா இந்த டிஸ்கவுண்ட்காக சம்டைம்ஸ் வரலாம். அண்ட் அவங்களுக்கும் ரெவன்யூ லாஸ் ஆகிருக்கும்ல சுவேஸ் கேனல் அத்தாரிட்டிஸ்க்கும், அதுவும் வந்து மேஜர் ரீசன். அண்ட் நம்மளோட ட்ரேடர்ஸ்க்குமே வந்து இது ஒரு ஆடட் அட்வான்டேஜ். ஸோ போஸ்ட் நவம்பர் 2023 நிறைய ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன்ஸ் இன் காசா நடந்துட்டுருக்கிறதுனால ஹவுதி ரிபல்ஸ் ஹூ ஆர் இன் ஏமன் தே ஸ்டார்டட் அட்டாக்கிங் த ஷிப்ஸ், கார்கோ ஷிப்ஸ். ஸோ இப்போ 50% டிஸ்கவுண்ட் வந்து மோர் தென் 130,000 மில்லியன் டன் ஃபார் 90 டேஸ்க்கு கொடுத்துருக்காங்க. அந்த 90 டேஸில் என்ன ஒரு attraction தெரில. Every country is announcing those on 90 days. Yeah. Which international body adopted the first ever global pandemic treaty in May 2025? World Health Organization தான் first ever global pandemic treaty வந்து அடாப்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஜெனீவா ஸ்விட்சர்லாண்டில் வேர்ல்ட் ஹெல்த் அசம்பிளி இப்போ நம்மளுக்கு வந்து அந்த ட்ரக்கோமா
எலிமினேட் பண்ணோன்னு சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க இல்லையா, ஸோ அந்த அசம்பிளியில் தான் அதுவும் கொடுத்தாங்க. ஸோ அங்கே தான் இந்த குளோபல் பேண்டமிக் ட்ரீட்டியுமே வந்து அடாப்ட் பண்ணியிருக்காங்க. இட் இஸ் அன் இன்டர்நேஷ்னல் அக்ரிமெண்ட். 124 WHO மெம்பர் கண்ட்ரீஸால் அடாப்ட் பட்டுருச்சு. இப்போது குளோபல் கோஆப்ரேஷன் இன் ப்ரிவென்டிங் அண்ட் ரெஸ்பாண்டிங் டு பேண்டமிக்ஸ்ன்னு சொல்லிட்டு சைன் பண்ணியிருக்காங்க. ஆஃப்டர் கோவிட்க்கு அப்புறம் தான் இதெல்லாம் வந்தது. ஸோ இப்போ தான் சைனிங்கே நடந்திருக்கு. இன்டர்நேஷ்னல் நெகோஷியேஷன் பாடி அப்படின்னு ஒன்று இருக்குது. இட் இஸ் அ கமிட்டி எஸ்டாப்ளிஷ்ட் இன் 2021. பேண்டமிக் ரிலேட்டடான ட்ரீட்டியை வந்து 13 நெகோஷியேஷன் ரவுண்ட்ஸ் மூலயமா 3 இயர்ஸாக பண்ணி இப்போ ஃபைனலி சைன் பண்ணி முடிச்சிட்டாங்க. பேத்தோஜன் ஷேரிங் சிஸ்டம்ன்றது தான் இதில் உள்ள மேஜர் பாயிண்ட். இது என்னென்னா இந்த ட்ரீட்டியில் என்ன 124 கண்ட்ரிஸ் சைன் பண்ணியிருக்காங்க இல்லையா, ஸோ தே ஷுட் அவங்க வந்து இதில் ஒத்துக்கணும். பேத்தோஜன் ஷேரிங் சிஸ்டம் இன் த சென்ஸ் டைம்லி அண்ட் ஈக்குவட்டபிள் ஷேர் ஆஃப் வைரஸ் சாம்பிள்ஸ். ஏன்னா சைனாவில் இப்படி ஒரு வைரஸ் அங்கேருந்து தான் பரவுதுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் WHO மாதிரியான ஆர்கனைசேஷன் சாம்பிள்ஸ் கேட்குறாங்க டு டூ ரிசர்ச். வேர்ல்டு வைட் பண்ணட்டும், ஏன் நீங்கள் மட்டும் வச்சுருக்கணும் ஆர் ஏன் ஒரு கண்ட்ரி மட்டும் வச்சுருக்கணும்னு கேட்டால் they didn't allow any such. ஸோ இப்போ இந்த 124 கண்ட்ரீஸும் சைன் பண்ணிட்டாங்க இல்லையா, ஸோ தே ஆர் டீம்டு டு ஷேர். இது சப்போஸ் ஏதாவது வந்துச்சுன்னா ஃப்யூச்சரில் அதுக்காக தான் இது பண்ணியிருக்காங்க. ஸோ 124 இன் ஃபேவர், 0 அகேன்ஸ்ட், 11 ஆப்சன்டீஸ் இருக்காங்க. ஸோ இன்டர் கவர்மெண்டல் நெகோஷியேஷன் பாடி வந்து இதை ப்ரிப்பேர் பண்ணாங்க. ஸோ which state has become Indiaவோட first fully literate state under the உல்லாஸ் நவ்பாரத் சாக்ஷர்த்த காரியக்ரம் அப்படின்ற ஸ்கீம் கீழே வந்திருக்குன்னா மிசோரம் தான். ஸோ உல்லாஸ் ஸ்கீம் ஐ திங்க் இது வந்து ஒரு உல்லாஸோட இது பார்த்தோன்னா இட் இஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் லைஃப் லாங் லேர்னிங் ஃபார் ஆல் இன் சொசைட்டி அப்படின்றது தான் ஃபுல் ஃபார்ம். என்னது? அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் லைஃப் லாங் லேர்னிங் ஃபார் ஆல் இன் சொசைட்டி. இட் இஸ் அ சென்ட்ரலி ஸ்பான்சர்ட் ஸ்கீம். இந்தியன் கவர்மெண்ட்னால கொடுக்குறாங்க ஒரு ஸ்கீம். 15+ வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு இஃப் தே வாண்ட் டு டூ ஸ்கூலிங், ஏன்னா அவங்க ஸ்கூலிங் மிஸ் பண்ணியிருக்கலாம் மேபி, ஸோ அவங்களுக்கு ஸ்கூலிங் போகணுன்னு நினச்சாங்கன்னா தே கேன் டூ திஸ் ஸ்கூலிங் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஸ்கீம். ஸோ ஃபவுண்டேஷ்னல் லிட்ரஸி அண்ட் நியூமரசி, கிரிட்டிக்கல் லைஃப் ஸ்கில், பேஸ் எஜுகேஷன், வொகேஷ்னல் ஸ்கில், கண்டினியூங் எஜுகேஷன்னு சொல்லிட்டு ஒரு 4-5 டைப் இதில் இருக்குது. ஸோ இதில் வந்து லீடர்ஷிப் சேஞ்ச், கரன்சி அண்ட் 15 வயசுக்கு மேலே படிக்கணும்னு நினைக்கிறவங்க தே கேன் டூ அப்படின்றது தான். ஸோ சென்ட்ரலி ஸ்பான்சர்ட் அடல்ட் எஜுகேஷன் ஸ்கீம் 2022 டார்கெட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுது. 15+ வயசுக்கு மேலே இருக்கிறவங்க டியூ டு வேரியஸ் ரீசன்ஸ் அவங்களால படிக்க முடியாமல் போயிருந்துருக்கலாம். ஸோ அவங்க ஸ்கூலிங்கை கம்ப்ளீட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா தே கேன் join. So for them literacy, vocational skill, lifelong learning through volunteer led efforts எல்லாம் வந்து ப்ரொமோட் பண்ணுறதுக்காக இந்த ஸ்கீம் லான்ச் பண்ணாங்க. அண்ட் இப்போது அந்த இதில் மிசோரம் ஹேஸ் பிகம் த ஃபர்ஸ்ட் ஃபுல்லி லிட்ரேட் அண்டர் உல்லாஸ் ஸ்கீம். ஸோ அந்த மாதிரி 15 வயசுக்கு மேலே ஆனவங்கள லிட்ரேட் இல்லாதவங்க எல்லோரும் இந்த உல்லாஸ் ஸ்கீம் மூலயமா எஜுகேஷன் வாங்கியிருக்காங்கன்றது தான் இப்போ நம்மளுக்கு தெரிய வேண்டியது. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட் டு பிகம் ஃபுல்லி லிட்ரேட் அண்டர் உல்லாஸ் ஸ்கீம் தான் மிசோரம். What major legal metrology reform announced by India on World Metrology Day அப்படின்னு கேட்டிருக்காங்க, which is authorization and issue of OIML certificates. So India வந்து 150 years of Meteor Convention with legal metrology reforms வந்து செலிப்ரேட் பண்ணுறோம். ஸோ அந்த அப்போது there is a reform initiative. இந்தியாவோட ப்ரோஆக்டிவ் ஸ்டாண்ட்ஸ் அண்டர் த கரண்ட் லீடர்ஷிப்பை வந்து பொசிஷன் பண்ணணுன்றதுக்காக இதை லான்ச் பண்ணியிருக்காங்க. 1 nation 1 time இது வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் ரூல். தோ நம்மளுக்கு வந்து there is a difference, சன்செட் சன்ரைஸில் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஆனாலும் கொல்கத்தா தான் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஹோல் இந்தியா அதுதான் வச்சுருக்கோம். நடுவில் கூட there was a talk that நார்த் ஈஸ்ட் இந்தியாவில் ஒரு டைம், நார்தர்ன் இந்தியாவில் ஒரு டைம், சதர்ன் இந்தியாவில் ஒரு டைம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு, பட் தே ஓன்ட் டூ தட். ஆல்ரெடி 1 district 1 ப்ராடக்ட் 1 nation 1 selection எல்லாமே 1-1 போயிட்டுருக்கும்போது தே ஓன்ட் அக்செப்ட் தட்னு தெரிஞ்சது தான். இப்போ இமேப் போர்ட்டல்லாம் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஹெல்ப் டெஸ்க் செஷன்ஸ் பப்ளிக் வந்து அந்த அஷூரன்ஸ் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக. OIML சர்டிஃபிகேட் இஸ் அன் இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன் ஆஃப் லீகல் மெட்ராலஜி அப்படின்ற அவங்க கொடுக்குறது. இந்த சர்டிஃபிகேட் மூலயமா அக்யூரசி, கம்ப்ளைண்ட்ஸ் ஆஃப் மெஷரிங் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஃபார் இன்டர்நேஷ்னல் ட்ரேட் எல்லாமே வந்து செக் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் வேலிடேட் பண்ணி கரெக்டாக இருக்குன்ற போது இது கொடுப்பாங்க. இப்போ இந்த சர்டிஃபிகேட்டை இந்தியா வாங்கியிருக்காங்க. 13th குளோபல் கண்ட்ரி டு
authorized to issue them அப்படின்னா அது நம்ம தான். ஸோ that's the thing. HEMA போர்ட்டல்லாம் இருக்குது, ஒன் நேஷன் ஒன் டைம் வச்சுருக்கோம், which is a draft ISD rules 2025. அது இன்னும் ஆக்டாக இன்னும் மாறலை. ஸோ these are the things. What is the main function of the newly launched E0 FIR system அப்படின்னா fast track FIR registration for high value cyber fraud, financial fraud. ஸோ E0 FIR system அப்படின்றது வந்து ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம்னு நினைக்கிறேன். It is a digital system. Auto generates FIRs for financial cyber fraud cases. 10 லட்சத்துக்கு மேலே ஏதாவது நீங்கள் ஏமாந்துட்டீங்க சைபர் ஃப்ராடில் அப்படின்னா அந்த கம்ப்ளைண்ட்டை வந்து NCRP ஆர் ஹெல்ப்லைன் நம்பர் 1930 நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிங்கன்னா நீங்கள் நேரடியாக போய் என்ன நடந்துச்சுன்னு சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஆன்லைன்லேயே யூ கேன் டூ ஆர் த்ரூ மொபைல் ஃபோன் கால் 1930க்கு கால் பண்ணிங்கன்னா தே கேன் கெட் யூ FIR. ஸோ 0 FIR இஸ் எனி போலீஸ் ஸ்டேஷனில் பண்ணலான்றது தான் 0 FIR. லைக் போக்சோ மாதிரியான கேசஸ்க்கு பண்ணாங்க. பட் E0 FIR வந்து ஆன்லைனில் NCRPயோட வெப்சைட்டில் பண்ணலாம், ஆல் ஹெல்ப்லைனுக்கு கால் பண்ணியும் பண்ணலாம். ஸோ அது வந்து இப்போ லான்ச் பண்ணியிருக்கிறதுனால டெல்லி மட்டும் இப்போது பைலட் பேசிஸில் லான்ச் பண்ணியிருக்காங்க மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ். அது சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் பட்சத்தில் அதர் ஸ்டேட்ஸ் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸ்க்கு நம்ம expand பண்ணுவாங்க. What is the primary purpose of the revamped OCI portal which was launched by Ministry of Home Affairs அப்படின்னா சர்வீஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து OCI கார்டு ஹோல்டர்ஸ், OCIனாலே ஓவர்சீஸ் சிட்டிசன்ஸ் ஆஃப் இந்தியா. ஸோ அவங்களுக்கு வந்து அவங்களோட கார்டு ஹோல்டர்ஸுக்கு இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல். ஸோ அந்த போர்ட்டல் மூலிமா இந்தியன் டயஸ்போராஸோட சர்வீசஸ் வந்து they can get. ஸோ என்ன சர்வீசஸ்லாம் கிடைக்கும் அப்படின்னா there is a list. ஸோ அந்த Citizenship Act 1955ல there was an amendment 2005. So OCI category was introduced for the eligible person of Indian person origin. So PI person of Indian origin eligible for OCI can take this cards. So அதுதான் வந்து revamped OCI portal they can do certain things additional they can do. அதுதான் வந்து சொல்லியிருக்காங்க. So that's it for today. If any, do comment and thank you for listening.